Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரம்ஜான் vlog தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் ரமதானுக்கு வந்து பாத்தீங்கன்னா as usual வந்து இன்னைக்கு சொஹார்ல போயிருந்தோம். சொஹார்ல சகம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. சோ அங்க வந்து அண்ணா தான் வந்து வருஷம் ரமதானுக்கு வந்து பிரியாணி ரெடி பண்ணுவாங்க. சோ நாங்களும் முந்தின நாள் நைட்டே போனதனால மார்னிங் வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணி பிரியாணி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ணா வந்து சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க எப்படி இருக்குங்கத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈத் அன்னைக்கு அவங்க காலையிலே வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு மாஸ்க்லாம் போய் பிரேயர்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்கிறது அந்த ஒர்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் நம்ம சைட் டிஷ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தோம். பிரியாணிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடில் பிரியாணினாலே சூப்பராக இருக்கும். அதுவுமே தம் போட்டுன்னா சொல்லவே வேண்டாம், வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து சொஹாரில் இருந்து மஸ்கட் போயாச்சு. போய் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு கேதரிங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈதுக்கான கேதரிங் தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுற ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ சேம் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பிரெட் அல்வாக்கான வேலையும் பிரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து பிரெட் அல்வா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சைடில். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து லெக் பீஸ் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே இஞ்சி பூண்டு தயிர் மற்ற மசாலா எல்லாமே போட்டு அதையுமே வரைய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் வச்சு கிரில் பண்ணலான்னு சொன்னாங்க. டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணினாலே வந்து எங்கள் ஊர் சைடில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணுங்கிறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் வந்து மார்னிங்கே வந்து அந்த சைடு பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் அந்த சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வெட்டுறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டாங்க. அண்ணா ஒத்தையிலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சிக்கன் எல்லாம் போட்டு வெந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து ரைஸை வந்து செப்பரேட்டாக உதிரியாக ஒரு ஹாஃப் பாயில் வரைக்கும் குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷலி இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி ரைஸை வந்து செப்பரேட்டாக குக் பண்ணி அதில் போடுறது தான். அவங்களோட அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்ற மசாலாவோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணாமல் அந்த பிரியாணிக்கு அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ ரைஸ் எல்லாம் வச்சுட்டு அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். Ready? 1, 2, 3. காலையில் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறப்ப மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் ப்ராசஸ்லாம் முடித்து இவங்க அந்த சைடு பிரியாணியெல்லாம் முடித்து தம்மெல்லாம் எடுத்து உழைக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். தம்மெல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணி எடுக்கிறதுக்கு 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற சைமல்டேனியஸாக ஒர்க் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த தம்மெல்லாம் ஓப்பன் பண்ணதை பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ ரைஸ் எல்லாம் அவ்வளோ உதிரியாக ஃப்ளேவர் அப்படியே ஊரையே தூக்கிச்சு தான் சொல்லணும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சேம் டைம் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வரவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சர்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பசியும் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் பசங்க எல்லாம் ஒரு சைடு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹாலில் வந்து எல்லாருமே அண்ணா எல்லாருமே வந்து
ஹாலில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டதும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நாங்கள் உட்காந்து எங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேதர் பண்ணி எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோடு எல்லோரும் ஒரு கேதரிங்கிறப்ப சொல்லவே வேண்டாம். அவ்வளோ இந்த ஒரு ஹாப்பியான கேதரிங்கை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாவுக்கும் சிஃபாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அண்ணா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அன்னையோட லஞ்சு பிரியாணி வேறு லெவல் தாங்க சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூடவே ஐஸ்கிரீம் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அன்னையோட ரம்ஜான் லஞ்ச் வந்து மதியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வேறு இடத்துக்கு போனோங்க. ஸோ அதோட vlogலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.